அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். இந்த வாரம் ஒரு ஃபைனான்ஸ் த்ரில்லர் படமாக தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ நம்ம ஊர்லேயும் பரபரப்பாக பாசிட்டிவ் ரிவ்யூஸோட ஓடிட்டு இருக்க படம் தான் ஜீப்ரா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து தெலுங்கு நடிகர் சத்யதேவ், கன்னடத்தில் ஃபேமஸாக இருக்க டாலி தனஞ்சயா, அப்புறம் நம்ம தமிழ் நடிகையான பிரியா பவானி சங்கர், சத்யராஜ் அவர்கள், அப்புறம் ராமச்சந்திர ராஜு, சத்யா, இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து கார்த்திக் ஈஸ்வர்னு சொல்லி பென்குயின்னு சொல்லி ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் பேன் இண்டியா படமாக நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கும் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சத்யதேவ் வந்து ஒரு பேங்க்ல வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு பேங்க்ல ஒர்க் பண்ணுற அதே பேங்கோட இன்னொரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற பிரியா பவானி சங்கரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு நாள் பிரியா பவானி சங்கர் வந்து அவங்க பிரான்ச்சில் என்ட்ரி பண்ணும்போது ஒரு டிஜிட்டை தப்பாக போட்டு அந்த ஒரு 4 லேக் ருபீஸ் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரியப்பட்ட ஹீரோ வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக அந்த 4 லேக்ஸை வந்து அவரோட மைண்டை யூஸ் பண்ணி பேங்க்கில் இருக்க ரூபோல்ஸ் யூஸ் பண்ணி அந்த 4 லேக்ஸை வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு அன்னைக்கே ஒரு 1 ஹவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுறாரு. இது இது இந்த டீல் பண்ணும்போது எதேர்ச்சியாக வந்து வேற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற வில்லனான தனஞ்சயோட ஒரு 5 க்ரோர்ஸும் நடுவில் இது இன்வால்வ் ஆகி பெரிய இஷ்யூ ஆகி முடிஞ்சிடுது. இது தெரிஞ்சுக்கிட்டு தனஞ்சயா வந்து 4 நாளில் எனக்கு அந்த 5 க்ரோர்ஸை வந்து என் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவர் பெரிய ஒரு பிக் ஷாட், அவர் பெரும்புள்ளி, அவர் வந்து பவர் வச்சிருக்கவர் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறாரு. ஹீரோ தனஞ்சயா அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்காக எவ்வளோ போராடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த 4 கோடியை வந்து திரும்ப தனஞ்சயாவுக்கு கொடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத பரபரப்பான கிளைமேக்ஸோட முடிக்கிறது தான் பேலன்ஸ் ஆன மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இது இப்போ சமீபத்தில் வந்த லக்கி பாஸ்கர் மாதிரியான ஒரு ஃபைனான்ஸ் அந்த த்ரில்லர் மாதிரியான அந்த மணி ஹேஸ்ட் மாதிரியான ஒரு கதைக்கெல்லாம் நல்லா அது விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருக்காரு. படத்தோட இயக்குனரும் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணதால அவருக்கு அந்த டீட்டெயிலிங்லாம் பக்காவாக இருக்குது. என்ஆர்ஐ இருந்துட்டு அதை அதில் நாமினி இல்லாத பணம், இது வரைக்கும் கிளைம் பண்ணாத பணம், இப்படின்னு சொல்லி நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் வந்து எப்படி அதை வந்து பணமாக மாற்றுறாங்கன்ற டீட்டெயிலிங் எல்லாம் பக்காவாகவே கொடுத்துருக்காரு. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பாக பற்றிக்கிட்டு போகுது. அது எந்த இடத்துலையும் வந்து ஒரு யோசிக்க விடாமல் ஸ்பீடாக கொண்டு போயிட்டாங்க. பரபரன்னு போகுது. லாஜிக்கே நம்ம யோசிக்க விடாமல் நல்லா கொண்டு போயிருக்கிற இயக்குனருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு படம் நல்லாவே வந்திருக்கு ஸ்க்ரீனில். அது இல்லாமல் படத்தில் வந்து சத்யதேவ் அவர் தான் ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஏகப்பட்ட மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கே உண்டான அந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூஸு, அதையும் மீறி அவர் வந்து அந்த அவர் விரும்பின பொண்ணான பிரியா பவானி சங்கர் ஃபைனான்ஸில் மாட்டுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, அதுக்கப்புறம் இவர் போய் இன்னொரு பெரிய இஷ்யூவில் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு 4 கோடியை வந்து திரும்ப அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு வேற ஒரு முயற்சி எடுத்து அது கொலாப்ஸ் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அதில் ஆற்றாமை, கோபம், டென்ஷன் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டரை உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. சத்யதேவ் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு ஹீரோன்னு சொல்லக்கூடிய அளவில் சத்யதேவ் அவரும் ஒரு கேரக்டரை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் கன்னடத்தில் மிக ஃபேமஸான நடிகர். இந்த படம் பேன் இண்டியா படம் மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏன்னா தமிழ் நடிகர், கன்னடா, தெலுங்கு எல்லா நடிகரும் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாலி தெரிஞ்சே நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் பிரியா பவானி சங்கருக்கு வந்து ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தில் கதை எழுதியிருக்காங்க. கதையோடு சேர்ந்து வர மாதிரியான கேரக்டர் பிரியா பவானி சங்கரும் நல்லா பண்ணி இந்த படத்திலையும் சக்ஸஸ்க்கு அவங்களும் ஒரு காரணம் சொல்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக போகும்போது நடுவில் கொஞ்சம் ஃபீல் கூட கொண்டு போகிறதுக்கு சத்யாவோட காமெடி நல்லா இருக்குது. அவர் பேங்க்கில் வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுறவரை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இயக்குனருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டரில் உங்கள் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ஜாலியாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவரும் உணர்ந்து செம்மையாக அனாவசியமாக பண்ணியிருக்காரு. வழக்கமான இப்போ அப்பா கேரக்டர் இல்லாமல் இதில் வித்தியாசமான கேரக்டர், அது உணர்ந்து சிறப்பாக நல்ல ஒரு காமெடி கலந்த கேரக்டரு, அதையும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அது இல்லாமல் படத்தில் வந்து ஜெயிலர் படத்தில் வந்து காமெடி பண்ண சுனில் இதுலேயும் காமெடி கலந்த வில்லன் மாதிரியான கேரக்டர் அது நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ராமச்சந்திர ராஜு, அப்புறம் பல கேரக்டரில் பண்ண எல்லாருமே அவங்க கேரக்டரை உணர்ந்து பண்ணியிருக்காங்க. சுரேஷ் மேனன்,
இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் அவங்க கேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்காங்க. ரவி பஸ்ரூர் ஒரு மியூசிக் வந்து படத்தில் பிஜிஎம் நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த படத்தோட பரபரப்பை கொண்டு போகிறதுக்கு அந்த பிஜிஎம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. பாட்டு 2 பாட்டு பரவாயில்ல தான். ஆனால் படத்தோட ஓட்டத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலான்ற அளவுக்கு தான் ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து இந்த பேங்க்கில் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயிலெலாம் வந்து எப்படி பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்றது டீட்டெயில்ஸு எல்லாமே பக்காவாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர். அந்த விதத்தில் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து பரபரப்பாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு படம் பற்றிக்கிட்டு போகுது. மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று சில விஷயங்கள் என்னென்னா பல இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா பேங்க்கில் வந்து இவ்வளோ லூப் ஹோல்ஸ்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் இந்த பேங்க் டீட்டெயிலிங்லாம் சாதாரணமாக அந்த பேங்க் விஷயங்கள் தெரியாத சாதாரண மக்கள் அவங்களுக்கு எந்த அளவில் இது புரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பல விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாதது கொஞ்சம் திரும்ப அது பெரியுமான்றது என்னால் யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அதெல்லாம் படம் 2.25 மணி நேரம் ஓடுது. அது அந்தளவுக்கு இதில் ஒர்த் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் வந்து கிறிஸ்பாக போயிருக்கும். அது இல்லாமல் தனஞ்சயா வில்லன் கேரக்டர் அவரோட ஃப்ளாஷ்பேக் செகண்ட் ஹாஃபில் படத்தை கொஞ்சம் லேகிங் ஆகுது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் படம் பல விஷயங்கள் வந்து லக்கி பாஸ்கர் அவளுக்கு ஒரு நேர்கோட்டில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொன்ன மாதிரி படத்தை கொஞ்சம் லெங்க்தியாக ஃபீல் பண்ண மாதிரி படம் வந்து 2.25 மணி நேரம் படம் ஒரு 3.5 மணி நேரம் பார்த்த மாதிரி ஒரு டயர்ட்னஸை கொடுக்குது. கொஞ்சம் லேகிங் ஃபீல் பண்ணுறது நம்மளால் தவிர்க்க முடியல. சின்ன சின்ன குறைகளை பார்க்கப்படுது. மற்றபடி மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சீட்டேஜ் ஃபைனான்ஸ் த்ரில்லர், ஹேஸ்ட் த்ரில்லர் எப்படி வேணால் சொல்லலாம். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம ஊர் தேட்டர்லேயும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ஓடிடி வரும்போதும் கொண்டாட படம் தேட்டர்களில் தமிழ் டப்பிங்கோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெர்டிக்ட் வந்து படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். படம் வந்து யூஎஸ் சர்டிஃபைடு. அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்குறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒரு திரைய முடிச்சுனா அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.